அருகே ரயில்வே பாதையில் மின்சாரம் தாக்கி சிறுவன் படுகாயமடைந்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஐவேலி ஊராட்சி மாவலிபாளையம் கிராமம் பச்சப்பட்டியைச் சேர்ந்தவர் தனபால். இவரது மகன் முகேஷ் சங்ககிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் முகேஷ் நண்பர்களுடன் விளையாடுவதற்காக மாவலிபாளையம் ரயில்வே பாதை அருகே சென்றுள்ளார். அப்போது திடீரென சப்தம் கேட்டதாகவும் அருகில் இருந்தவர்கள் ஓடி சென்று பார்த்தபோது முகேஷ் மின்சாரம் பாய்ந்து உடல் முழுவதும் காயங்களுடன் கிடந்துள்ளார். உடனே சிறுவனை மீட்டு சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளித்த பின் மேல் சிகிச்சைக்காக ஈரோடு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்து ஈரோடு ரயில்வே போலீசார் வழக்கு பதிந்து சிறுவன் மீது மின்சாரம் எப்படி பாய்ந்தது என்பதற்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். எந்தவொரு விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி ஆதாரப்பூர்வமாக கூறுவதாகவும் அதற்கு பதிலளிக்க ஆளுங்கட்சியால் முடியவில்லை என ஐயாத்துரை பாண்டியர் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் அருகே தலைவன் கோட்டையில் அதிமுக சார்பில் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஐயாத்துரை பாண்டியர் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு என்றால் அது திமுக தான் என குற்றம் சாட்டினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுகவிற்கு எங்கு சென்றாலும் எதிர்ப்பு இருப்பதாகவும் அதிமுக மிகவும் எழுச்சியோடு இருப்பதாகவும் எந்தவொரு விஷயத்தையும் அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கிறார் எனவும் அவருக்கு பதில் சொல்வதற்கு எதிர்க்கட்சியினர் திணறி வருவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் தனி தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பாலகணபதியை ஆதரித்து திருவள்ளூர் நகரத்தில் பாஜகவினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனி தொகுதியில் பாஜக சார்பில் பாலகணபதி போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து பாஜக வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டின் பெயரில் திருவள்ளூர் நகரத்தில் ஜெயா நகர், சேலை ரோட், இந்திரா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். அப்போது கடந்த 5 ஆண்டு திருவள்ளூர் தனி தொகுதியில் எம்பியாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜெயக்குமார் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை, என்னை வெற்றி பெற செய்தால் அனைத்து வசதிகளையும் செய்து தர முடியும் என்றார். பிரச்சாரத்தின் போது ஓபிசி அணி மாநில செயலாளர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புகழ்பெற்ற அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோயிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஆட்சீஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் திருக்கோவிலின் சித்திரை பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இதேபோன்று இந்த ஆண்டு சித்திரை பெருவிழா ஏப்ரல் 13ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 25ஆம் தேதி வரை நடைபெறும். விழாவில் ராஜகோபுரம், உள்பிரகார சன்னதிகள் ஆகியவை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சித்திரை பெருவிழா மங்கள இசையுடன் தொடங்கி ஆட்சீஸ்வரர், இளங்கிளி அம்மன், நந்தி ஆகிய சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராஜகோபுரம் அருகில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க கொடியேற்றி வைத்து சித்திரை திருவிழாவை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு புஷ்பாஞ்சலி தங்க கவச அலங்காரம் நடைபெற்றது. உலக புகழ் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 1008 வடைமாலை சாற்றிய பிறகு ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய், காப்பு, பஞ்சாமிர்தம், பால், தயிர், மஞ்சள், சந்தனம், சொர்ணம் கொண்டு அபிஷேகம் நடைபெற்ற பின் பல்வகை மலர்களால் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டு மகா தீபம் காண்பிக்கப்பட்டன. இந்த விழாவில் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.